ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாயா வந்து கிஷோர் கிட்ட அவங்க அப்பா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நான் லவ் பண்ணுறேன், எனக்கு பொண்ணு கேட்குறதுக்கு வந்து ஊருக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு அதிரடியாக சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து தீச்சட்டியை எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே வந்து யாரும்மா உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுவோம் மஞ்சள் தண்ணி அப்படின்னோடனே உடனே ரகுராம் வந்து நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தண்ணி மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் மாயா வந்து பெரியம்மா எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நானும் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு தீச்சட்டி எடுக்கிறேன் அப்படின்னோடனே உடனே சீனு வந்து அதெல்லாம் வேண்டாம், நீ வந்து அந்த காலத்தில் வளர்ந்த பொண்ணு, ஃபாரினில் இங்கெல்லாம் வந்து பண்ணேன்னா உனக்கு கையெல்லாம் புண்ணாயிடும் அப்படின்னோடனே நம்ம கல்யாணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம், நீ தேவையில்லாமல் தலையிடாத அப்படின்னோடனே அவங்க தான் வந்து செய்கிறேன்னு சொல்கிறாங்களே, செய்கிறேன்னு சொல்கிறவங்கள வந்து தடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மாயாவும் வந்து தீச்சட்டி எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இங்கே சீனு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து ரகுராம் வந்து ரெண்டு பேருமே தீச்சட்டி எடுக்கிறாங்க. ரகுராம் டக்குன்னு சரி பார்த்துட்டு மாயா தீச்சட்டி எடுக்கிறது பார்த்து அதிர்ச்சியாகி ஆச்சரியப்படுறாங்க. என்ன இவ நம்ம பாரம்பரியத்தை முழுசாகவே மாறிட்டாலே பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறாப்புல ரகுராம். அதே சமயத்தில் ஆஹா நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் இவ வந்து கல்யாணம் நடக்கணும்னு நினச்சி எடுத்துக்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு மாயாவை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பரிகாரத்தை பண்ணி முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து கையெல்லாம் வந்து ஜானகிக்கு வந்து புண்ணாக இருக்குது. உடனே வந்து கையில் மயில் இறக வச்சு வந்து இந்த பக்கம் வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம ரகுராம். ஜானகி நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காத, நீ வந்து உன்னை போட்டு கஷ்டப்படுத்தி வருத்திக்காத, ஏன் இப்படி பண்ணுற, நான் உன்கிட்ட வந்து பேசாமல் இருந்தது வந்து தப்பு தான், அதுக்காக நீ வந்து உன்னைய கஷ்டப்படுத்திக்கிறது என்னைய கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு சமம் அப்படின்னா நீங்கள் ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் வந்து அதுக்காக பேசலை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வேண்டினேன் அப்படின்னோடனே நீ வேணதெல்லாம் சரி தான், நீ வந்து மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் மாயாவுக்கு வந்து கையில் மயில் இருக்க வச்சு நம்ம சீனு வந்து மருந்து தடவிட்டு இருக்காங்க. ஏன் மாயா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் சொன்னேன்ல கையெல்லாம் புண்ணாயிடுன்னு, நம்ம காதலுக்காக வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக பரிகாரம் செஞ்சால் நடக்கும்னு சொல்லும்போது வந்து அதை செய்கிறதுக்கு என்ன, இதை விட கடுமையாக எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன மாயா நீ வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தவள மாதிரியே எனக்கு தெரில அப்படின்னோன்னே நாங்கள் எல்லோரும் வந்து எப்போவுமே வந்து தண்ணி மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா, விஷயம் ரொம்ப நல்லது தான், சரி ஒரு நிமிஷம் இரு அப்பா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டாடி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தாம்மா ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோன்னே என்னம்மா சொல்லு அப்படின்னோடனே நான் ஒருத்தர் இங்கே வந்து லவ் பண்ணுறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே விஷயம் ரொம்ப நல்ல விஷயம்மா, நீ வந்து எனக்கு செஞ்சதில் வந்து மனப்பூர்வமாக சம்மதம், எப்போ வந்து பொண்ணு கேட்கலாம் அப்படின்னோடனே நீங்கள் சீக்கிரமாக வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மாயா. உடனே நான் வந்து அடுத்த வாரம் வருவேன், வந்தோன்னே வந்து பொண்ணு கேட்குறது வேலை உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறான். என்ன மாயா ஒரே ஃபோனில் வந்து உன் கல்யாண விஷயத்த ஓகே வாங்கிட்ட, இங்கே தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னோன்னே விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், முதல்ல வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து மாயா வந்து சொன்னோன்னே ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் சீனு வந்து பைக்கில் வந்து மாயா வளைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து ரகுராம் வீட்டில் வந்து யாரோ ரெண்டு பேர் அப்பா அம்மா வந்து பஞ்சாயத்துக்காக வந்து நின்றுட்டுருக்காங்க. உடனே வந்து சிவா வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே அவங்க விடாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயா வரட்டும் அவர்கிட்ட தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்துருவாப்புல அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக ரகுராம் வந்து வர்றாப்புல. வந்தோடனே வந்து என்னம்மா விஷயம் அப்படின்னோன்னே ஐயா இங்கே பாருங்கள் என் பொண்ணையும் வந்து எங்கே போயிட்டானே தெரியல, நான் 2 நாளில் கல்யாணம் வச்சுருக்கோம், ஆனால் வந்து எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் எங்கே போயிருக்கான்னு தெரியலையா, நான் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்கிறது, இப்படி ஒரு பிரச்சனைக்கு நான் வந்து என்ன செய்கிறேன்னே தெரில அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணை வந்து நான் கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோடய பொறுப்பு, நீங்கள் தைரியமாக இருங்க, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த அப்பா அம்மா வந்து ஒரு விபரீத முடிவு ஒன்று எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே ரகுராம் வந்து வர்றாப்புல வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு சரி அந்த மாப்பிள்ளையும் சரி மாலையும் கழுத்துமா தாலியோடு வந்து நிற்கிறாங்க. ரகுராம் வந்து பேச ஆரம்பிக்கிறேன், இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணி வச்ச வேலையினால் வந்து இப்படி ஒரு முடிவு நடத்திருக்காங்க பார்த்தியா உங்கள் அப்பா அம்மா, நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, உங்களை நம்பி இருக்கிற எல்லாரையுமே வந்து சம்மதிக்க வச்சுட்டு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை வந்து கேட்டு மனப்பூர்வமாக வாழ பழகிக்கணும், அதை விட்டுட்டு உங்களால் பிரச்சனை வரக்கூடாது. இங்கே பாருங்கள் இப்போ இதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலும் முடியுமா அப்படின்னு ரகுராம் வந்து பேச ஆரம்பித்தோன்னே ஜானகி வந்து யோசிக்கிறாங்க.
ஒரு அப்பா அம்மா வந்து முடிவு பண்ணால் அதில் 1000 காரணம் இருக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கணும். பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகி வந்து மாயா என்ன பண்ண போகிறாங்கிறான்னு பயத்திலேயே அதோட எபிசோட முடிக்கிறாங்க.